ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் அவர் டைம் பை விஜி. இது நம்ம நேரத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருப்பது கிருஷ்ணாவதாரம். குழந்தை கண்ணனை யாருக்குத்தான் பிடிக்காது? பெருமாளின் அவதாரங்களில் 9வது அவதாரம் கிருஷ்ணர். இன்றும் கோகுலாஷ்டமி அன்று கண்ணனின் வேஷம் போட்டு பல குழந்தைகள் கண்ணனாகவும் அவனுக்கு பெரிய தோழி ராதையாகவும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையாகிய கண்ணன் சிறையில் அவதரித்தார் என்பது பலருக்கும் தெரியும். அதற்கு பின்னால் நிறைய விஷயங்கள் மறைமுகமாக உள்ளது. அது என்ன என்று பார்க்கலாம். ஒரு நாள் பூமாதேவி நாராயணனிடம், இறைவா, கெட்டவர்கள் அதிகரித்து கொண்டே போகிறார்கள். நான் நல்லவர்களுடன் சேர்த்து அதிகமாக கெட்டவர்களையும் தாங்க வேண்டியுள்ளதாக மிகவும் வேதனை அடைந்து புலம்பினாள். பூமாதேவி, வருந்தாதே, நானே கெட்டவர்களை அழிக்க பூலோகத்தில் அவதரிக்கிறேன். அதற்கு முன்னதாக தேவர்களை யதுகுல வம்சத்தினராக பிறந்து எனக்கு உதவியாக இருக்குமாறு செய்யுங்கள் என்று பிரம்மனிடம் கூறினார். பிரம்மாவும் மகிழ்ந்து அவ்வாறே செய்ய பூமாதேவியும் மகிழ்ந்தாள். பிறகு யதுகுலத்தில் அவதரித்தனர் தேவர்கள். யதுகுலத்தின் அரசனாக இருந்தவன் தேவசேனன். அவரது புத்திரர் வசுதேவர். வசுதேவருக்கு தேவகன் என்பவரின் மகள் தேவகியை நிச்சயம் செய்தனர். உக்கிரசேவன் அவருக்கு ஒரு மகன், பெயர் கம்சன். கம்சன் தேவகியின் பெரியப்பா மகன், அண்ணன் முறை. இவன் உள்ளத்தால் அசுரன். தேவகிக்கும் வசுதேவருக்கும் ஒரு நல்ல நாளில் திருமணம் முடிந்தது. மணமக்களை புகுந்த வீட்டில் விட அவரது அண்ணன் கம்சன் தேரில் அழைத்து வந்தபோது வானில் இடிபோல அசரீரி ஒலித்தது. கம்சா, உனது தங்கை தேவகிக்கு பிறக்கும் 8வது குழந்தையால் நீ கொல்லப்படுவாய் என்றது. உடனே தன் அரக்க குணம் மேலோங்க தன் உடைவாளை எடுத்து தங்கை தேவகியை கொல்லப்போனான் கம்சன். வசுதேவர் கம்சனிடம், சிறிது பொறு, அவளுக்கு பிறக்கும் 8வது குழந்தை தானே உன்னை கொல்லும். இப்போது என் மனைவியை கொல்லாதே. நான் என் குழந்தைகளை உனக்கு பிறந்தவுடன் அழித்து விடுகிறேன். நீயே அதை பார்த்துக்கொள் என்று கூறினார். அவரது சத்தியத்தை நம்பினான் கம்சன். அவளை விட்டுவிட்டான். இவ்வாறாக 6 குழந்தைகளை கொன்ற பின் 7வது குழந்தையாக பலராமரை கோகுலத்தில் உள்ள நந்தகோபரின் இன்னொரு மனைவியான ரோஹிணி என்பவளின் வயிற்றில் பிறக்கச் செய்தார். யோகமாயை அழைத்து, நீ ராமாவதாரத்தில் லக்ஷ்மணனாக பிறந்து எனக்கு உதவி செய்த ஆதிசேஷனை கிருஷ்ணாவதாரத்தில் என் அண்ணன் பலராமராக மாற்ற விரும்புகிறேன். அதனால் 7வது குழந்தையை இறக்கச் செய்து அந்த கருவை எடுத்து நந்தகோபர் 2வது மனைவி ரோஹிணியின் வயிற்றில் மாற்றிவிடு என்று யோகமாயையிடம் ஆணையிட்டார். யோகமாயை என்பவள் கிருஷ்ணரின் மாயசக்தியே உருவானவள்தான். அவளிடம், நீ 8வது குழந்தையாக நந்தகோபரின் இன்னொரு மனைவியான யசோதையின் வயிற்றில் பிறந்து சமயம் வரும்போது இங்கு மாறிக்கொள். நீ பிறந்தவுடனே அழிக்கப்படுவாய். அப்போது நீ பூலோகத்தில் எனது சகோதரி துர்க்கை என வழங்கப்படுவாய் என்று கூறினார். அவ்வாறே யோகமாயையும் செயல் புரிந்தாள். 7வது குழந்தை இறந்துவிட்டது என்று அனைவரும் நம்பிவிட்டனர். அவர்களுக்கு 8வது குழந்தை கண்ணனும் பிறந்தார். கண்ணனின் ஆணைப்படி யாருக்கும் தெரியாமல் கோகுலத்தில் உள்ள நந்தகோபரின் மனைவி யசோதையின் வயிற்றில் பிறந்த பெண் குழந்தை யோகமாயையை எடுத்து வந்து கண்ணனை கூடையில் சுமந்து யசோதையின் அருகில் விட்டுவிட்டு மதுராபுரி திரும்பிவிட்டார் நந்தகோபர். 8வது குழந்தை பிறந்தவுடன் கம்சன் அதை கேள்விப்பட்டு அதை கொல்ல வருகிறான். அதை தன் வாளால் வெட்டும்போது அது இறக்காமல் வானுக்கு மேலே சென்று, உன்னை கொல்லப்போகும் குழந்தை சாகவில்லை, அவன் கோகுலத்தில் கண்ணனாக வளர்கிறான் என்று சொல்லி மறைந்து விடுகிறது. உடனே கம்சன் மிகவும் வெறிகொண்டு பல அரக்கர்களை விட்டு குழந்தை ஸ்ரீகிருஷ்ணரை
அழிக்க எவ்வளவோ திட்டமிடுகிறார். ஆனால் அத்திட்டம் எதுவும் பலிக்கவில்லை. இறுதியில் தானே சென்று கம்சனை கொன்றுவிடுகிறார் கண்ணன். கண்ணனின் லீலைகள் இன்றும் நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டே தான் இருக்கிறோம். பல இந்து குடும்பங்களில் கோகுலாஷ்டமி அன்று தங்கள் குழந்தைகளை கண்ணனாகவும் ராதையாகவும் மாற்றி உள்ளம் மகிழ்கிறார்கள் பெரியவர்கள். இதை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் இனிய கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள். இனி தொடர்ந்து ராதாகிருஷ்ணனை பற்றியும் சிறிது கூறலாம் என்று நினைக்கிறேன். இதை பார்த்து கொண்டும் இருக்கும் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.